எண்பத்தி நான்கு லட்சம் செய்வ சொந்தங்களுக்கும் படி அளந்துட்டு வந்துட்டேன். என்னடி மரியாதை தேயுது? படி அளந்து வந்தா என்னுடைய பாதத்தை பணிவா. என்ன இன்னைக்கு அலட்சியமா பேசிட்டு இருக்க? படியளக்க போனியா? ஆமா. களைச்சு போயிட்டியா? என்ன களைச்சு போயிட்டோம்? பார்த்த படியணும், காலை கழுவணும், பூ போடணும், சரணம் போடணும். என்ன களைச்சு போயிட்ட? எப்படி படி அளந்த? என்ன காடு ஓட்டினியா? எல்லாம் பண்ணியா? அறுவடை செஞ்சியா? அடிச்சியா? தூத்தியா? மூட்டை போட்டியா? வண்டி மாடு கட்டி ஏழை மக்கள் படி அளந்தியா? என்ன களைச்சு போயிட்டோம்? பார்த்த பண்ணிடணும். நந்தி சாமி ஏடா என்றுமே இல்லாத புது கேள்வி கேட்கிறான். அடி அளக்க போறேன்னு போறிய? எத்தனை மூட்டை நெல் எடுத்துட்டு போன? எத்தனை மூட்டை கம்பு எடுத்துட்டு போன? எத்தனை மூட்டை ஆரி எடுத்துட்டு போன? என்ன வண்டியில ஓட்டிட்டு போனியா? தலையில தூக்கிட்டு போனியா? களைச்சு போயிட்டேன்னு கேக்குறாள். ஆமா, எப்படி படி அளக்க போன? எப்படி பண்ண சொல்லு பாக்கலாம். படி அளக்க பஞ்சாதி கேக்குதல்ல சொல்லிருங்க. என்ன உனக்கு கொண்டாடியாடா? அவங்க உங்க பஞ்சாதி சாமி அப்படி சொல்லு. ஈசன் கையை காமித்தாவே அங்க படி அளந்ததாக அர்த்தம். பயிர் நிறைந்து விடும். என்ன நீ கையை காட்டு பாக்கலாம், யாருக்காவது பசி நிறைய பாக்கலாம், தூக்க தேடி கொடு பாக்கலாம். எங்க வீட்டுக்காரர் கையை காட்டுறாரு, அவரு இப்பச்சாமா தூக்கமா? இங்க கை காட்டு பாக்கலாம், அப்பதான் பாக்கலாம். பசி ருசி அறியாதான் நித்தன சுகம் அறியாது. பயிர் நிறைஞ்ச உடனே தாண்டி தூங்குறாங்க. பயிர் நிறைஞ்ச தூங்குவாங்களா? ஆமா. படியளக்கு போறேன்னு யாராருக்கு எப்படி படி அளந்த? என்னடி எப்படி என்னமோ புது கேள்வி. நல்லா உழைச்சு உனக்கு என்ன படி அளப்ப? இப்படி சோம்பேறி அப்படிங்கிற மனுஷன் என்ன படி அளந்த? சரியா? நல்லா உழைத்தவர்களுக்கு நிறப்படி, ஏமாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு புறப்படி, அப்புறம் இந்த அம்மாளுக்கு காப்படியா? சில்லற கட்டாப்ப கொடுத்துடாண்டா. அதனால காப்படி அரைப்படி உழைச்சவனுக்கும் சோம்பேறித்தனம் பண்றவனுக்கும் காப்படி அரைப்படி அளக்குற. ஆமா. இனிமே நீ இப்படி செய்யாத, நான் சொல்ற மாதிரி நீ செய். படி இலக்கணம்னா எப்படி என்ன செய்யணும்? இங்க பா, ஏமா திம்பிள் பரவாயில்லையா? என்னமா பொம்பளை தும்புறா, ஆம்பளை பொம்பளை தும்புறா கூட பரவாயில்ல, பொம்பளை தும்புற சட்டைக்கு வருமா? ஏதாவது சண்டை வந்துருச்சு, மூக்கு அப்படியே மண்ண எப்படி படி இலக்கணும்? படி இழக்கிறதா? சரி, முன்ன காட்டை உழவடை செய்யணும், ஏறு பூட்டணும். சரியா? ஏறு பூட்டி அந்த காட்டுல பயிர் நாத்து விட்டு நெல் நட்டு நெல்லு விளைஞ்சி அதை அறுத்து அடிச்சு மூட்டை போட்டு வண்டி மாடு கட்டி நீ வண்டி ஓட்டணும், பின்னாடி உட்காரணும். நீ எப்படி படி இழக்கிறன்னு பாக்கணும். ஏண்டி சரி நீ சொல்வது போல காட்ட உழவு ஓட்டி நடவு நட்டு அறுவடை செஞ்சு போட்டு போகணுங்கிற. அதுக்கு காடு வேணும்ல? எங்க அண்ணன் உலக கலந்த மாயவர். சரி, அன்னைக்கு மாவழி சக்கரவர்த்தி மதத்தை அடுப்பதற்காக 3 நாளாவது உலகத்தை ஒரு அடி அளந்தார். அது எத்தனை நிலம் சும்மா கிடக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓ சரி, காடுதான் எடுத்துக்கலாம். அத ஓட்டணும்னா கலப்பை வேணும்ல? எங்க அண்ணன் பலராமங்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கலப்பா இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சரி, கலப்பைக்கு கயிறு வேணும்ல? இது என்ன படுத்த பாம்பு சும்மா தான் இருக்குது, அதை நீட்டி விடு. சரி, அதத்தான் வீடு. அந்த கலப்பைக்கு கருவு தடின்னு நீட்டமா ஒரு தடி போடுவோமே, இப்படி குறைக்க போட்டுக்க. சரி, சரி, அந்த மாட்டு கழுத்து மேல வைக்கிறதுக்கு நுகத்தடி வேணுமே. எங்க பையன்கிட்ட ஒரு வேல் இருக்கு, அது என்ன வேலை? அதை குறைக்க வச்சுக்க. சரி, அதத்தான் வீடு. அதுக்கு பூட்டா கட்டி வேணும்ல? இந்த 2 குட்டி பாம்பு வச்சுக்க, நீ கையில கட்டிட்டு தெரியல, அதை போட்டுக்க. சரி, அதை வீடு எல்லாம் இருக்குது. உழவு ஓட்டுறதுக்கு ஆடு வேணும்ல? அதுக்கு எங்க போற நீருக்கு என்ன வேணும்? சும்மா சும்மா தெரியுற நீ ஓட்டு. சரி, அதை வீடு. அந்த வெட்ட ஆளு வேணும்ல? முருகப்பெருமான் என்ன வேணும்? மூத்த பிள்ளை விநாயகர் பெருமா இருக்கிறாரு, அப்படி கட்சி மேல காலை வச்சு அப்படி சமமா அப்படி தரமட்டமா பயப்படாது. சரி, எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. நடவியல் ஒண்ணு இருக்குது இல்லையா? அது நடவ நட ஆள் வேணும்ல? இந்த பத்தினி உத்தி
பயிர் நடுற பொம்பளை நான் தான். என்னால நான் அன்னைக்கு பயிர் நடுறேன், இன்னைக்கெல்லாம் பொம்பளை பயிர் நடுறேன். நான் இருக்கும்போது ஏங்க பயிர்த்துக்கிறீங்க? நான் பயிர் நடுறேன். ஓ அப்படியா? ஆமா. அதனால இப்ப வெள்ளாம செய்து அறுவடை செய்துதான் கொண்டு போகணும். அறுவடை செஞ்சுதான் நெல்லு விளைஞ்சி அதை அரிச்சு அடிச்சு தூத்தி ராசி பட்டி மூட்டை கட்டி மாட்டு வண்டியில பாரம் போட்டு போய் படியலை. அது வரும் எங்கேயும் போக கூடாது. அப்படியா? ஆமா. எடுத்துக்கிட்டாடா அந்த பண்ணி குத்துற வேலையை வச்சுட்டு வந்துருங்க அப்படியா? சரி, அப்ப அறுவடை செஞ்சுதான் கொண்டு போகணும். ஆமாங்கறே. சரி, அப்படியே நீ சொன்னது போலவே அறுவடை செய்யலாம். கூட பாக்குறேன் வேடிக்கை. ராமாஜர் பொம்பளை பயிர்